கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் அந்த 1 நாளாகமம் 17:17 உங்களை வாசிக்கிறேன். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். எங்கே பார்த்தார், அது எப்படி அவருக்கு தெரிய வந்தது என்பதை குறித்ததான காணொலியைத்தான் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறோம். எரிகோ என்கிற ஒரு பட்டணம் கானான் தேசத்தில் இருக்கிறது. எரிகோ என்கிற ஒரு பட்டணம் கானான் தேசத்தில் இருக்கிறது. அந்த பட்டணம் பெரிய பட்டணம், கானானியர்கள் நிறைந்து வாழ்கிற பட்டணம். அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணம், சாபத்துக்குரிய பட்டணம். அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களிலிருந்து மனிதர்களிலிருந்து எல்லாரும் கொல்லப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால், இச்சையினுடைய கொடூரம், மகா கொடூரம். அவனுடைய இச்சைக்கு மிருக ஜீவன்களோட விட்டு வச்சதில்லை என்று யோசுவாவின் புஸ்தகத்தில் அழகாக தெளிவுபடுத்துகிறார் ஆவியானவர். அதனால் மிருக ஜீவன்கள், மனிதர்கள், தவறான உறவுகள், இவைகளால் நிறைந்த பட்டணம், தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த சபிக்கப்பட்ட பட்டணத்தில் ராகாப் என்ற ஒரு பெண், இந்த பெண் விலை மாது, விபச்சாரி, வேசி என்று அந்த பெண்ணுக்கு பேர். பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்ப அழகுள்ள பெண்களில் ஒன்று சாராள், 2வது அபிகாயில், 3வது எஸ்தர், 4வது இந்த ராகாப். இவங்கெல்லாம் அழகுள்ளவர்கள், பேரழகுள்ளவர்கள். இந்த பெண்ணை சிறு வயதில் கெடுத்து அவளுக்கு வேசி என்ற ஒரு பட்டத்தை சூட்டி, விலைமாதுங்கிற ஒரு பட்டத்தை சூட்டி அவளை வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, அவளுக்கு இந்த பழக்க வழக்கங்கள், இந்த கலாச்சாரங்கள், இந்த உறவுகள்லாம் அவளுக்கு பிடிக்கலைன்னு சொன்ன உடனே அதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறா. ஆனால் அப்படி வெளியே போகிறதா இருந்தால் ஊருக்குள்ளே வைக்க மாட்டாங்க. அவளை அந்த எரிகோவுடைய மதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதில் மேலே இருக்கக்கூடிய வீட்டை கொண்டு வச்சிடுறாங்க. அந்த மதில் மேலே யாரை கொண்டு வைப்பாங்கன்னா, ராஜாவுக்கு பிடிக்காத, ராஜாவுக்கு கீழ்ப்படியாத யாராக இருந்தாலும் அங்கே கொண்டு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் அந்த வழியாக வரும்பொழுது அங்கே மேல் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களையோ ஆட்களையோ கொண்டு விட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே செத்து தொலையட்டும், நம்ம விருப்பத்துக்கு இணங்கலைன்னு சொல்லி கொண்டு அங்கே வச்சிடுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் யோசுவா 2 நபரை எரிகோவுக்கு வேவு பார்க்க அனுப்புகிறான். வேவு பார்க்க அனுப்பும் பொழுது இந்த மதில் மேல் இருக்கிற ராகாபுடைய வீட்டுக்கு அவங்க வர்றாங்க. ராகாபுடைய வீடு மதில் மேலே இருக்கிறதுனால அவன் வேசின்னு ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, விலை மாது, உபச்சாரி, புறக்கணிக்கப்பட்டவள் அப்படின்னு சாபத்துக்குரியவள் மேலே வச்சுருக்காங்க. இங்கே இவங்க வந்த உடனே அந்த ராகாப் பெண் இவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரித்து தன்னுடைய வீட்டில் என்ன செய்தாள்னா தங்க வைக்கிறாள். இது எரிகோவுடைய அரசனுக்கு கேள்விப்பட்டதுனால அங்கே இருக்கிற போர் வீரர்களை அனுப்பி, இப்போ நீ ராகாப் வீட்டில் போய் கேளுவன்ட்டு வந்த ஆள் எங்கே அப்படின்னு கேள்வி சொல்லி அனுப்புகிறாங்க. அவர்கள் வந்த பொழுது இவ சொன்னால், என்கிட்ட வந்தது உண்மைதான், வந்தாங்க, இருந்தாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் கேட்டு அடைக்கிறதுக்குள்ளே போயிருச்சிங்க, தேடுங்கன்ட்டு. தேடுகள் போகும்பொழுது அவர்களை அழைத்து, அதான் முக்கியம், அழைத்து, நான் உங்களுக்கு நன்மை செய்தபடினாலே நீங்கள் என் குடும்பத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எப்படி தெரியுமா, எப்படி என்பதை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.